ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநார் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலாவும் சோழனும் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பல்லவனோட அம்மா ரொம்ப ஒன்றிணையாமையே இருக்காங்க. அது என்ன ரீசன்கிறது நம்மளுக்கு அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நரேஷன்கிட்ட இன்னைக்கு கேட்டால் தான் தெரியும். அவங்க வந்ததில் நடேசன் எதுவுமே பேசலை. அங்கிள் வாங்க, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறப்போ எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க அது நடேசனோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நடேசன் அவர் சம்சாரத்தை தவிர இந்த அம்மாவையெல்லாம் கல்யாணம் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல்லவன் யாரோட குழந்தை அப்படிங்கிறது நடேசன் சொன்னார்னா மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக நடேசனுக்கு இந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை பல்லவனாக இருக்காது. அவங்கள கூட்டிகிட்டு நீ கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்கடா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சத்தம் போடுறாரு. இதை பார்த்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போ அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவர் சொல்கிறது தான் நடக்கும். தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வரப்போகுது. நடேசன் சொன்னது அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன ஒன்று, நடேசன் உண்மையெல்லாம் சொல்லிட்டாருன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரும் சொல்லாதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நடேசன் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குதுங்கிறது கடைசியில் தான் எல்லாத்துக்கும் புரிய வரும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஐநார் துணையில் இனிமேல் பிரச்சனை தான் பல வரப்போகுது. நம்ம சந்தா இந்த அம்மாவுக்கு ஏதாவது ரிலேட்டிவாக இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.